மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே நம்ம ராயல் பயாலஜி சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் சாப்டர் 7ல் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்டு சர்க்குலேஷன் இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இரத்த சுற்றோட்ட மண்டலம். ஓகேங்களா? இரத்த சுற்றோட்ட மண்டலம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனிமல்ஸ், பர்டிகுலர்லி லார்ஜர் அனிமல் லைக் என்னது மேமல்ஸ், நம்மளை போல உள்ள அனிமல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, மோர் ஆக்டிவாக இருக்குது. மோர் ஆக்டிவ்னா என்ன அப்படின்னா சுறுசுறுப்புடன் என்னது இயங்குகின்றன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மோர் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். they depend on என்னது லோக்கோமோஷன் டு ஃபைண்ட் ஃபுட்டு. அது இடப்பெயர்ச்சியின் மூலமாக அதுக்கு தேவையான ஃபுட்டை அது அடைஞ்சிக்குது. அந்த ஃபுட்டுலேருந்து தான் அது என்ன செய்யுது, கன்சியூமிங் ப்ராசஸ் எனர்ஜியை என்னது கன்சியூம் பண்ணுது, பெறுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டம் இஸ் ரிக்வயர்ட் டு கோஆர்டினேட். சரிங்களா? நரம்பு மண்டலம் நம்ம சொன்னோம் இல்லையா, அது என்ன செய்யுது, ரிக்வயர்ட் டு கோஆர்டினேட் ஆக்டிவிட்டி பை சென்டிங் நர்வ் இம்பல்ஸ் தட் இன்வால்வ் எனர்ஜி. சரிங்களா? அப்போ எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸை ஒழுங்கமைக்கிறது யார் அப்படின்னா இந்த நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா? அப்போ ஒரு சிஸ்டத்தால் நமக்கு எனர்ஜிங்கிறது கிடையாது. அப்போ எல்லா சிஸ்டமும் ஒருங்கிணைக்கப்படுதுன்னா நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப முக்கியம், ப்ராப்பராக ஃபங்க்ஷனிங் ஆகணும்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆல் லிவிங் செல்ஸ். ஓகேங்களா? அனைத்து உயிரோடு இருக்கக்கூடிய செல்களுக்கும் டு பி சப்ளைடு வித் நியூட்ரியன்ஸ். அந்த செல்களுக்கு என்ன கொடுக்கணும், நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். ஏன், அப்போ தான் அது உயிரோடு இருக்கும் கண்டினியூஸாக. அதாவது கொடுத்துருக்காங்க ஆல் லிவிங் செல் சப்ளைடு வித் நியூட்ரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ், அதாவது விட்டமின், ஹார்மோன்ஸ், மினரல்ஸ், ஈவன் த வாட்டர், எல்லாமே அந்த செல்லுக்கு கண்டினியூஸாக சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த செல்லுலேருந்து வரக்கூடிய என்னது ரிமூவ் கார்பன் டை ஆக்சைடு, வேஸ்ட் ஆன் மெட்டீரியல் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் என்னது வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் தம். அதுலேருந்து யூரியா இப்பெல்லாம் வரும் இல்லையா, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் அந்த செல்லு உயிரோடு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் தேர்ஃபோர் எசென்ஷியல் டு ஹேவ் எஃபிஷியன்ட் மெக்கானிசம். திறம்பட செயல்படக்கூடிய ஒரு முறை வந்து இதுக்கு தேவை. எதுக்கு? ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் தீஸ் சப்ஸ்டன்சஸ். எந்தெந்த சப்ஸ்டன்சஸ்? நியூட்ரியன், ஆக்சிஜன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், என்சைம், ஹார்மோன்ஸ், நிறைய சொல்லலாம். அப்புறம் ரிமூவ் த கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் கடத்தணும்னா கண்டிப்பாக என்ன தேவை, ஒரு மெக்கானிசம் தேவை. அது எஃபிஷியன்ட், திறன்மிக்க ஒரு முறை வந்து தேவைப்படுது செல்லுக்கு கொடுக்கறதுக்கும் ஃப்ரம் த செல்லுலேருந்து எடுக்கிறதுக்கும். ஓகேங்களா? இந்த மெத்தட் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நோட் பண்ணிங்க, அதாவது இது எல்லாமே திறம்பட செயல்படணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு ஒரு மெக்கானிசம் தேவை. அதுதான் என்ன சிஸ்டம் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், இரத்த சுற்றோட்ட மண்டலம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்னு அர்த்தம், நம்ம லோவர் ஆர்கானிசத்துலேருந்து நம்ம பார்த்துருப்போம். ஸ்பாஞ்சஸ் அண்ட் என்னது சீலண்ட்ரேட், இதெல்லாம் என்ன கிடையாது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து கிடையாது. லேக்குன்னு என்ன அர்த்தம், ஆப்சன்ஸ்னு அர்த்தம், ஆப்சண்ட் ஆஃப். அப்போ இதெல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஸ்பாஞ்சஸ் உங்களுக்கு தெரியும், செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். சரிங்களா? ஸோ அது செல்லு தான் இருக்கும், டிஷ்யூ இருக்காது. அதனால் டிஷ்யூவில் ஹோல்ஸ் இருக்கும், ஆஸ்டியா, ஆஸ்குலம், ஸ்பாம்போசிலாம் படிச்சிருப்பீங்க. வாட்டர் ஃப்ரம் த சரௌண்டிங் என்டர் த பாடி கேவிட்டி. பாடி கேவிட்டியில் என்ட்ரி ஆகுது டு ஃபெசிலிட்டேட் த செல்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் சப்ஸ்டன்சஸ் பை டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் என்ன மீனிங்கு, ஊடுருவல். டிஃப்யூஷன் என்ன மீனிங்கு, ஊடுருவல். அப்போ வெளியிலேருந்து உங்களுக்கு தண்ணி உள்ளே போகிறதுனால வெளியில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே சென்ட் ஆகும்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சிலிண்டர்ஸ்லாம் எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் எப்படி போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இதில் சிம்பிள் ஆர்கானிசம் என்னது வெரி ஸ்மால் ஆர்கானிசம் லைக் ஸ்பாஞ்சஸ் சிலிண்டர்ஸ் லேக் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வாட்டர் ஃப்ரம் த சரௌண்டிங் enter the body cavity உள்ள போது அது facilitate the exchange substances by diffusion. More complex organism use special fluid சிறப்பு வாய்ந்த திரவங்கள் இருக்குது, அதான் ரத்தம் blood well organized transport system within their body to transport such material வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுதான் பல்க் ஃப்ளோ. ஓகேங்களா? அதிக அளவில் அதிக அடர்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஸ்பீடில் ரத்தம் போகிறது தான் பல்க் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கனெக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வித் பம்ப்ஸ். ஓகேங்களா? கனெக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லலாம், அது பல்க் ஃப்ளோன்னு சொல்லலாம். அது வந்து பம்பிங்னால போகுது. த ஃபினாமினன் பல்க் ஃப்ளோ இஸ் ஃபண்டமெண்டல் என்னது மெனி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் லைக் என்னது ரெஸ்பிரேஷன் டைஜஷன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ எக்ஸ்கிரீஷன் அதாவது சுவாசம் செரிமானம் அண்டு கழிவு நீக்கம் இதிலெல்லாம் இது ரொம்ப ஈடுபடுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பல்க் ஃப்ளோ fluid can transport substances to long distance faster than by diffusion. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பல்க் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்யூஷனை விட ஊடுருவலை விட வேகமாக போகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எப்படி ஹார்ட் வந்து பம்ப் பண்ணும்போது அது ஃபாஸ்ட்டாக தானே போகும், அதான் ஃபாஸ்டர் தென் த டிஃப்யூஷன். பல்க் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் தென் த டிஃப்யூஷன். அதுமாதிரி லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ஃப்ளோ தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ பல்க் ஃப்ளோனா என்னென்னு அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டகரி பாருங்கள். அப்போ பல்க் ஃப்ளோனா என்னது ஹார்ட்டு பம்ப் பண்ணுது, ஹார்ட்டு பம்ப் பண்ணுறதுனால பிளட் உங்களுக்கு என்ன செய்யுது பாதம் வரைக்கும் போகுது, மேலே அப்பர் ரீஜனில் ஹெட்டு வரைக்கும் போகுது. அப்போ போகணும் அது எந்த அளவில் வந்து ஃபோர்ஸில் போகணும் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்காகவே தெரியணும். ஆனால் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது. ப்ரெஷர் கிராடியன்ட் அழுத்த மாறுபாட்டினால ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷரில் ஒரு லிக்யூட் வந்து மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்யூஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? டிஃப்யூஷன் அப்படின்னா உங்களுக்கு மீனிங் தெரியணும், அதே போல் பல்க் ஃப்ளோனா மீனிங் தெரியணும். நெக்ஸ்ட்டு த ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் கேன் சர்க்குலேட் a millimeter of blood from the heart to feet. நல்லா தெரியுங்க, மில்லி லிட்டர் அப்படின்னா 1 ml ஆஃப் பிளட்டு எங்கேருந்து ஃப்ரம் ஹார்ட் டு ஃபீட் பேக் அகைன் வித்தின் என்னது 60 செகண்ட் 1 minute. அப்போ ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஹார்ட்லேருந்து காலுக்கு ரத்தம் போகுது, காலிலேருந்து என்ன செஞ்சுது இதயத்துக்கு வந்துடுது. புரியுதுங்களா? இது வந்து எதனால் நடக்குது பல்க் ஃப்ளோ, இதாங்க முக்கியம். அப்போ பல்க் ஃப்ளோங்கிறது எப்படி பண்ணுது அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு. அதே போல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஃப்யூஷன் அப்படிங்கிறது ரேதர் தென் என்னது 60 இயர்ஸ் ஆகுங்கிறாங்க. அதுபோல் இல்லாமல் டிஃப்யூஷன் 60 இயர்ஸ் ஆகும். எங்கேருந்து இதயத்துலேருந்து காலுக்கு போய்ட்டு காலிலேருந்து ரத்தம் வந்து எங்கே வர்றதுக்கு இதயத்துக்கு வர்றதுக்கு. அப்படின்னா பாருங்கள், நமக்கு ஒரு 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 5 நிமிஷம் நம்ம திசுக்களுக்கு ரத்தம் போகலைன்னா நியூட்ரிஷன் போகாது, ஆக்சிஜன் போகாது, அங்கே உள்ள வேஸ்ட் மெட்டீரியல் எலிமினேட் ஆகாது. அப்போ செல்லு வந்து என்ன செஞ்சிடும் இறந்து போயிடும். அப்போ உங்களுக்கு 60 இயர்ஸ் ஆகுதுன்னு என்ன ஆகும்? அதே போல் நம்மளை விட பெரிதாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம் இருக்குது இல்லையா? இப்போ கடலில் இருக்கக்கூடிய ப்ளூ வேல் அதெல்லாம் வந்து என்னது 35 யானைகள் கொண்டது. சரிங்களா? அவ்வளோ பெரிய ஒரு பாடி உள்ளது. டிஃப்யூஷன் மூலயமா உங்களுக்கு சர்க்குலேட் ஆகுமானா ஆகாது. தே ஹாவ் எ வெல் சஃபிஷியன்ட் அது சர்க்குலேட்டரி சிஸ்டம். அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கிறதுனால தான் அந்த பல்க் ஃப்ளோ ஹார்ட்டு நல்லா பம்ப் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு என்ன செய்யுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிளட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. பிளட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? பிளட்டோட சேர்ந்து என்ன செய்யுது மற்ற சப்ஸ்டன்ஸும் நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ், என்சைம், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமே போயிட்டு வந்துடுது. அப்போ விச் ஒன் இஸ் த பெஸ்ட் மெத்தட்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எதை ஆன்சர் பண்ணுவீங்க? டிஃப்யூஷனையா பல்க் ஃப்ளோவா? சொல்லுங்கள் பார்க்கலாம். பல்க் ஃப்ளோ தான். சரிங்களா? அப்போ பல்க் ஃப்ளோவான தமிழ் என்ன சொல்லணும் நீங்கள்?
வாட் டு யூ மீன் பல்க் ஃப்ளோ? பாய்வு முறைன்னு அர்த்தம். பெரும் பாய்வு முறை, அதுக்கு பேர் தான் என்னது பல்க் ஃப்ளோ. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மெத்தட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அப்போ பல்க் ஃப்ளோ தான் பெஸ்ட் மெத்தட். நமக்கு இருக்கிறது தான் பல்க் ஃப்ளோ. பல்க் ஃப்ளோனா இப்போ பண்ணுறது யார்? ஹார்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வித்தின் அவர் பாடி. ஓகேங்களா? The transport system helps in the coordinate of the physiological process by transporting chemical signals. Chemical signalsனா என்ன அப்படின்னு தெரியணும். அண்டர்லைன் பண்ணி எழுதிங்க. ஹார்மோன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெமிக்கல் சிக்னல்ஸ் நம்ம சொல்லுவோம். ஹார்மோன்ஸ் இஸ் ஏ கெமிக்கல் சிக்னல். அந்த கெமிக்கல் சிக்னலை யார் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறா? பிளட்டு. அது என்ன செய்யுது? கோஆர்டினேஷன் த ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். நமது உடற்செயலியல் விளைவுகளை, நமது உடலில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை ஒருங்கிணைக்குது. கோஆர்டினேட்னு என்ன அர்த்தம்? ஒருங்கிணைக்குதுன்னு அர்த்தம். யார் ஒருங்கிணைக்கிறா? இந்த ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. டிரான்ஸ்போர்ட்டிங் கெமிக்கல் சிக்னல்ஸ் எங்கேருந்து? ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அனதர். அப்போ ஒன் பிளேஸ்னால் என்ன அர்த்தம்? அது ஒரு இடத்துல சிந்தசிஸ் ஆகுது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், எண்டோக்ரைன் சிஸ்டம் தான் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. அதுக்கு டியூப் கிடையாது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிட்யூட்டரி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ பிட்யூட்டரி செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் அல்லது தைராய்டு செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் அது ஃபங்க்ஷன் ஆகிற பிளேஸ் வந்து வேறு. அப்போ அது எதன் மூலயமா கடத்தப்படுது, டிரான்ஸ்போர்ட் ஆகுது? பை த என்னது பிளட்டு சர்க்குலேட்டிங் சிஸ்டம் மூலயமா தான் போகுது. ஓகே. அதே போல் அண்ட் அசிஸ்டிங் இன் த டிஃபென்ஸ் ஆஃப் த பாடி பை டிரான்ஸ்போர்ட்டிங் என்னது இம்யூன் செல்ஸ். அதாவது இம்யூன் செல்ஸ் அப்படிங்கிறது லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ் சொல்லலாம், டி லிம்போசைட்ஸ், மேக்ரோஃபேஜ், நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் எல்லாமே இம்யூன் செல்ஸு. இது எங்கே உற்பத்தி ஆகுது? போன் மேரோவில். அப்போ போன் மேரோவில் உற்பத்தி ஆகிறதுலேருந்து அது எங்கே நம்ம பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுது. எதுக்கு? டிசீஸ் எதுவும் வராமல். அதே போல் நம்ம பாடியில் அடிபட்டுடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் சைட்டுக்கு எதன் மூலயமா போகுது? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸு த்ரூ த பிளட்டு. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இராணுவ ஒரு மிலிட்ரி சோல்ஜர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா அவருடைய ஒர்க்கு எங்கே? எல்லையில் தான் இருக்கும். காஷ்மீர் அதேமாரி எல்லை பகுதியில் தான், நாட்டினுடைய எல்லை பகுதியில் தான் வேலை பார்ப்பாங்க. அவங்க இங்கேருந்து எப்படி போகிறாங்க? பை த என்னது டிரான்ஸ்போர்ட்டுலாம் அர்த்தம் ஃப்ளைட்டு, ட்ரெயின் இப்படி தான் போவாங்க. மீனிங் புரியுது அவங்களுக்கு? அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் மாதிரி நம்ம பாடியில் டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டமாக எது இருக்குன்னா பிளட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. அப்போ தெரியணும். அதே போல் நம்ம பாடி ஃபுல்லாகவே என்ன இருக்குது? இம்யூன் செல்ஸு சர்க்குலேட் ஆகிருக்கு. அதோட ரோல் என்ன? அதோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் டிசீஸ் வராமல் தடுக்கிறது தான். அதனால் நமக்கு இப்போ ஒரு இடத்துல அடிபட்டுடுச்சு, அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம்? உங்களுக்கு பிளட் வந்திருக்கும், பாடியில் இன்ஜுரி ஆகிடுச்சு. அந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு என்ன செஞ்சிடலாம்? பாக்டீரியாவோ அது போய் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணலாம். அப்போ இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு இம்யூன் செல்ஸ் போகுது த்ரூ த பிளட்டு. ஓகேங்களா? அடுத்தது கவனிங்க. த ப்ராசஸ் என்னது? கான்ட்ரிபியூட்டட் டு ஓவரால். இது எல்லா ப்ராசஸுமே நம்ம மேலே பார்த்தா எல்லா ப்ராசஸுமே என்ன செய்யுது? ஹோமியோஸ்டாசிஸ். இதுக்கு நமக்கு மீனிங் நல்லா தெரியணும். வாட் டு யூ மீன் ஹோமியோஸ்டாசிஸ்? ஹோமியோஸ்டாசிஸ்னால் ஒன்றும் கிடையாது, தன்னிலை காத்தல்னு பேர் இதுக்கு. அதாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட். இதை நம்ம என்ன சொல்லலாம்? உங்களுக்கு என்ன தான் வெளியில் வந்து என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் ஆனாலும் நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் வராதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம பாடி அதை ரெகுலேட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்னா, இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிர் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம பாடி குளிர்ந்து போயிடாது, அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே போல் ஹீட்டு வெளில அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க, டெம்பரேச்சரு, நம்ம பாடி அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சரை மாற்றிக்காது, வியர்க்கும், ஸ்வெட்டிங். ஏன்னா பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் என்னது? ஹோமியோஸ்டாசிஸ், தன்னிலை காத்துன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏசி ரூமில் ஏசியை போட்டு நல்லா கூலிங்காக உட்காந்துருக்கோன்னா அது நம்ம பாடியில் என்ன செய்யும் அப்படிங்கிறது நீங்களே சொல்லிடலாம். அது நம்ம பாடி என்ன செய்யும்? வெளியில் கூலிங்காக இருக்குது, நம்ம பாடி என்னத்தை செய்யுது? ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா? அப்போ ஹீட்டு நம்ம பாடியில் அதிக அளவில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அப்போ அதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஓகே. அப்போ ஹோமியோஸ்டாசிஸ்னால் மீனிங் தெரியணும். அதான் கொடுத்துருக்காங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் கவனிங்க. மூமெண்ட் ஆஃப் என்னது? ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், அதாவது சுவாச வாயுக்களான ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நியூட்ரியன்ஸ். ஹார்மோன்ஸ் தான் தெரியும்.
நியூட்ரியன்ஸ்னால் அது சத்து பொருட்கள், வேஸ்ட்டு, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அண்டு ஹீட்டு ஆர் கேரிடு பை த சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதுதான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இந்த வேலையை பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் புரியும். இதில் பாருங்கள், ஹார்ட்டு இதுதான் பம்பிங் ஆர்கன். பம்ப் பண்ணக்கூடிய பிளட்டு எங்கே போகுது? டைரெக்டாக மேல் நோக்கி போகுது. அதாவது டீஆக்சிஜனேட் பிளட்னு வச்சிங்களேன், அது லங்ஸுக்கு போகுது. அங்கே வந்து பார்த்தோன்னா லங்ஸ்லேருந்து லங்ஸில் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யப்படுது பாருங்கள், ஆரோ வெளிநோக்கி இருக்கும். அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யப்படுது? வெளியேற்றப்படுது. அப்புறம் ஆக்சிஜன் உள்ளே வருது. அதே போல் ஆக்சிஜனேட்டட் பிளட்டு டிரான்ஸ்போர்ட்டிங் என்னது ரெஸ்பிரேஷன் மூலிமா உங்களுக்கு மற்ற செல்களுக்கெல்லாம் போகுது, திசுக்களுக்கெல்லாம் போகுது. அப்படி கொண்டு வரும்போது அது சும்மா இல்லை, ஹீட்டு அதை அப்படியே பாடி ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணுது, ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ணுது. அதை டைஜஸ்ட் பண்ணுறது தான் சிஸ்டம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக். ஓகேங்களா? கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் டைஜஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை டைஜஸ்ட் பண்ணுற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா லிவருக்கு போகுது. லிவர்லேருந்து என்னது ஹார்ட்லேருந்து இதாகுது. அதே போல் உங்களுக்கு அந்த கிட்னி இங்கே கவனிங்க, இப்படி தான் டிரான்ஸ்போர்ட். அதாவது ஹார்ட்லேருந்து இந்த ரெகுலேஷன்ஸ் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. அதாவது டெம்பரேச்சர் ரெகுலேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெப்பநிலையை பராமரிக்குது. அது அப்படி வரும்பொழுது உங்களுக்கு என்ன, அது ஹார்மோன் எண்டோக்ரைன் கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய ஹார்மோனியும் கேரி பண்ணுது. சும்மா வரல அது. ஏன்னா பாடியில் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலேஷன் பண்ணணும்னா ஹார்மோன் ரொம்ப முக்கியம். அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலேருந்து லிவருக்கு போகுது, ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் மூலயமா, அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டுக்கு போயிடும். அப்புறம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன் ட்ராக்ட்லேருந்து வரக்கூடிய அந்த வேஸ்ட்டு மெட்டீரியல், சாலிட் வேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீசஸ், அந்த வேஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எலிமினேட் ஆகுது அப்படிங்கிறத இந்த பிக்சர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது அந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது லிக்யூடு யூரினை எலிமினேட் பண்ணுது. ஸோ இந்த சாப்டரில் இதான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி அது முன்னாடி உள்ளது. அதுக்கு நம்ம கீழே உள்ள பாறை தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அங்கே. ஓகே, லங்ஸு, டிஷ்யூ, லிவர் அதெல்லாம் அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரில் இந்த பேராகிராஃபில் இருக்குது. நம்ம பார்த்த பேராகிராஃப் தான் அது. அதை நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்து அந்த பிக்சரோட கோயின்சைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீனிங் புரியும். ஓகே, கிளியராக புரியுதா உங்களுக்கு? கிளியராக புரியும் நம்புகிறேன். ஓகே, ஸோ ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆர் என்னது எக்ஸ்சேஞ்சு in the lungs and tissue where nutrient from the digestive system are carried to the liver. அங்கேருந்து லிவருக்கு போகுது. அண்ட் வேஸ்ட்டு ஃப்ரம் த டிஷ்யூ ஆர் கேரிடு பை த பிளட்டு. ஓகேங்களா? அந்த டிஷ்யூலேருந்து யார் அதை கேரி பண்ணுறா? அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு, அந்த வேஸ்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட்டு ஃபைனலி ரிமூவ்டு பை த, அதான் கொடுத்துருக்காங்க, ஃபைனலி ரிமூவ்டு பை த கிட்னி மூலிமா அதை எலிமினேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் நம்ம பார்க்குறோம், த ஹார்மோன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டடு டு அதர் என்னது டார்கெட் ஆர்கன். அது செயல்படக்கூடிய ஒரு இடம் தான் டார்கெட் ஆர்கன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னா ஃபாலிக்கல்ஸை தூண்டும். அது எங்கேருந்து வருது? ஃப்ரம் த பிட்யூட்டரி. அது ஃபாலிக்கல்ஸ் அப்படிங்கும்பொழுது அங்கே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பிட்யூட்டரியில் இருக்குது. அப்போ ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு இடம் ஒன்று, அது டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய இடம் ஒன்று. நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்னது ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த ஹோமியோஸ்டாசிஸ் ஆஃப் த பாடி. அதுதான் நம்ம பாடியை வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கமைக்குது. அண்ட் பாடி டெம்பரேச்சர் ஹீட் எக்ஸ்சேஞ்சும் பண்ணுது. நெக்ஸ்ட் த ஹோமியோஸ்டாட்டிக் ரெகுலேஷன் ஆஃப் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் என்ன செய்யுது? மெயின்டைன் ஃப்ளோ, அதாவது பிளட் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பராமரிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பிளட் ஃப்ளோ என்ன செய்யுது? பராமரிக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் மெயின்டைன் பிளட் ஃப்ளோ அண்ட் என்னது பெர்ஃபியூஷன் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க. பிளட் ஃப்ளோனா ரத்த ஓட்டம், பெர்ஃபியூஷனாலும் அதே மீனிங் தான். எங்கே போகுது? டு த ஹார்ட் அண்டு பிரெயின். ஓகேங்களா? அப்போ ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் பிளட் சப்ளைங்கிறது நடக்குது. ஹார்ட்டுக்கும் தேவை தான், அதை பண்ணுறது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ். என்னது வாசோவாகல் சின்கோப்னா ஃபைண்டிங்னு அர்த்தம். ஃபைண்டிங்னா என்னது? மயக்கம். அதை மாதிரி வச்சுங்களேன். சின்கோப்னா என்னது? மயக்கம். அந்த ஃபைண்டிங்கிறது எதனால் வருது அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிக்னல் ஃப்ரம் த நர்வஸ் சிஸ்டம்.
அதாவது நரம்பு மண்டலத்திலேருந்து வரக்கூடிய என்னது ஒரு தூண்டல், அதான் நர்வஸ் சிஸ்டம் காசஸ் எ சடன் டிக்ரீசஸ் இன் பிளட் ப்ரெஷர். அது ரத்த அழுத்தத்தை என்ன செஞ்சிடுது, அந்த நரம்பு மண்டலத்தை வரக்கூடிய சிக்னல் குறைச்சிடுது. அண்டு இண்டிவிஜுவல் ஃபைண்ட் ஃப்ரம் லேக் ஆஃப் ஆக்சிஜன் டு த பிரெயின். பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகலைனாலும் உங்களுக்கு என்ன வரும்னு சொல்கிறாங்க, மயக்கங்கிறது வரும். நார்மலாகவே நம்ம ஒன்றும் கிடையாது, இப்போ உட்காந்து நம்ம எழுந்திரிக்கணும்னு வச்சிங்களேன், சில பேருக்கு அப்படியே மயக்கம் மாதிரி இந்த ஃபேட்டிக் மாதிரி வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு த லோ ப்ரெஷர், அவங்க வந்து லோ பிபியில் இருக்காங்கன்னு அது ஒரு இண்டிகேட்டர். இங்கே அந்த பிக்சர்ஸை நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ் ஒர்க் டுகெதர், இதையும் ரத்த குழாயும் எப்படி ஒன்றா வேலை செய்யுது, அண்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் டு ப்ரிவெண்ட் சச் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை அது எப்படி சரி செய்யுது, பிரச்சனை எப்படி சரி செய்யுது அந்த ப்ராப்ளத்தை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 7.1 பாடி ஃப்ளூயிட். பாடி ஃப்ளூயிட்னா என்னது, உடல் திரவங்கள். அதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃப்ளூயிட் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, உடல் திரவங்கள். இந்த பாடி ஃப்ளூயிட் கன்சிஸ்ட் ஆஃப் என்னது, அது பாடி ஃப்ளூயிடில் என்னென்னலாம் இருக்குது ரத்தத்தில். பாடி ஃப்ளூயிட்னா பிளட்டுங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அது என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, வாட்டர் நீர் இருக்குது, அண்ட் சப்ஸ்டன்சஸ் டிசால்வ் இன் தம், அது கரைந்துள்ள சில பொருட்களும் காணப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் தேர் ஆர் 2 types ஆஃப் பாடி ஃப்ளூயிட். ஒன்று பாடி ஃப்ளூயிட் உடல் திரவங்கள் 2 வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், செல் உள் திரவம். அது எங்கே இருக்குது, இன்சைட் த செல், செல்லுக்கு உள்ளே தான் அது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. செல் உள் திரவம். ஓகேங்களா, அதாவது ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் தான் என்னது, இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். அண்டு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அது எங்கே இருக்குது, செல்லுக்கு வெளியில், அவுட் சைட் த செல்ஸ், செல்களுக்கும் வெளியில் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இன்ட்ரானா என்ன, எக்ஸ்ட்ரானா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, த 3 types ஆஃப் என்னது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். அதாவது செல்லுக்கு வெளியில் காணப்படக்கூடிய லிக்யூட் இருக்கு இல்லையா, அதில் 3 வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதான் 3 types ஆஃப் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். ஓகேங்களா, ஒன்று என்ன அப்படின்னா இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட், செல் இடையீட்டு திரவங்கள், அதான் இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட். ஓகேங்களா, ஆர் டிஷ்யூ ஃப்ளூயிட் நம்ம சொல்லுவோம். அது எங்கே இருக்குது, சரௌண்ட் த செல், செல்களை சுற்றி காணப்படக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் தான் அது இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட். ஓகேங்களா, இது நார்மலாக உங்களுக்கு தெரியணும். ஓகே, இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட். அடுத்தது பிளாஸ்மா. பிளாஸ்மானா அது ஃப்ளூயிட் காம்போனண்ட் ஆஃப் த பிளட், பிளட்டில் இருக்கக்கூடிய லிக்யூடாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் பிளாஸ்மா. அதில் செல்லுலாம் கிடையாது. ஓகேங்களா, லிம்ஃப்னா அதில் லிம்ஃப் இருக்குங்க. ஸோ லிம்ஃப்னா என்ன நம்ம படிக்க போகிறோம், பட் தெரிஞ்சிங்க. இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட், அதுக்கப்புறம் பிளாஸ்மா, அதுக்கப்புறம் என்ன அது லிம்ஃபு. இது 3 தான் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பிளட் ஃப்ளோவிங் இன்டு த கேப்பிலரி. கேப்பிலரினா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய வெரி மைன்யூட் பிளட் வெசல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பிலரி. ஓகேங்களா, ரத்த நுண்தமனிகள் நம்ம சொல்லுவோம். அது எங்கேருந்து வருது, ஆர்டரியோல் ஹேஸ் டு ஹை ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். அப்படி வரும்பொழுது அழுத்தம் அதிகமாக இருக்கும் அந்த கேப்பிலரியில். ஓகேங்களா, அப்போ அயோட்டா, ஆர்டரிஸ், ஆர்டரியோல், அதுக்கப்புறம் தான் கேப்பிலரி. இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம், பெரிய டேம் தண்ணி தேக்கி வைக்கிறோமா, அதுக்கப்புறம் பெரிய ஆறுகள் வருதா, அந்த ஆறுகள் கிளையாறுகளாக வருதா, கிளையாறுகள் மறுபடியும் பிரியுதா, கடைசியாக நம்ம வயலுக்கு வரும்பொழுது வாய்க்காலில் தான் தண்ணி வருது. அந்த வாய்க்காலில் தண்ணி எப்படி வருது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது என்ன செய்யும், வாய்க்காலில் போகும்போது தண்ணீர் கசியும் இல்லையா. அதே போல் கேப்பிலரிஸில் போகும்பொழுது இந்த பம்பிங்னால் என்ன செய்யுது, பிளட் அண்ட் டெண்ட் டு ஃபோர்ஸ் வாட்டர் அண்ட் ஸ்மால் மாலிகுல் அவுட் த்ரூ த பெர்மியபிள் வால். அந்த கேப்பிலரிஸோட வால்லேருந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் வெளில வருது. கேப்பிலரி நிறுத்த டிஷ்யூ ஃப்ளூயிடாக தான் மாறுது. அப்போ கேப்பிலரியில் ப்ரெஷர் அதிகமாக போகும்பொழுது அதுலேருந்து சில லிக்விட் வருது. அது டிஷ்யூவை சுற்றி காணப்படுவதனால, செல்களை சுற்றி காணப்படுவதனால அதை நம்ம என்ன நினைக்கிறோம், டிஷ்யூ ஃப்ளூயிட்னு நம்ம நினைக்கிறோம். மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ இதான் அந்த மீனிங். அந்த மீனிங் வச்சு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்படிங்கிறதுனால
கேப்லரிஸில் ஃபோர்ஸு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால சம் கைண்ட் ஆஃப் லிக்விட் வெளில வருது. அது செல்லை சுற்றி காணப்படுவதனால அதை நம்ம என்னென்ன சொல்கிறோம், டிஷ்யூ ஃப்ளூயிட்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பாட்டு போகலாம். Okay, next the volume of the blood which leaves the capillary to form, அது என்னத்தை உருவாக்குது, டிஷ்யூ ஃப்ளூயிடை உருவாக்குது. இட்ஸ் ரிசல்ட் ஆஃப் என்னது, டூ ஆப்போசிட் ப்ரெஷர், இரண்டு எதிரெதிரே வரக்கூடிய அழுத்தங்கள்னால தான் உங்களுக்கு என்ன உருவாகுது, டிஷ்யூ ஃப்ளூயிடுங்கிறது உருவாகுதுங்கிறாங்க. அதாவது ஹார்ட் அனுப்பக்கூடிய ஒரு ஃபோர்ஸு அந்த கேப்பிலரியுடைய வால் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர், எதிரெதிர் அழுத்தங்கள்னால தான் உங்களுக்கு அந்த கேப்பிலரியிலேருந்து என்ன செய்யுது, சில லிக்விட் வந்து வெளில வருது. எஸ்பெஷல் பிளாஸ்மான்னு வச்சுங்க. த வாட்டர் பொட்டன்ஷியல் லெஸ் தென் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இன்சைடு த கேப்பிலரி. அப்போ இன்சைடு த கேப்பிலரிக்குள்ளே உங்களுக்கு என்ன அது, லெஸ்ஸர் தென் என்னது, ஹைட்ரோஸ்டாட்டிக், வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் லெஸ்ஸர் தென் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இன்சைடு த கேப்பிலரி. இன்சைடு த கேப்பிலரிக்குள்ளே நீர்மழுத்தம் கம்மியாக இருக்குது capillary bed, which is enough to push the fluid into the tissue. Water potential is lesser than hydrostatic pressure inside the capillary அப்படிங்கிறது மைண்டில் வச்சுங்க. அப்போ வாட்டர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வாட்டர் பொட்டன்ஷியல் லெஸ். ஓகேவா, இதுதான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், the tissue fluid has low concentration of protein. The tissue fluid has the low concentration of protein. protein வந்து கம்மியாக இருக்குது. தென் தட் ஆஃப் என்னது, பிளாஸ்மா விட உங்களுக்கு டிஷ்யூ ஃப்ளூயிடில் ப்ரோட்டீன் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, ப்ரோட்டீன்ங்கிறது தெரியும், அல்புமின், குளோபினின், ஃபைப்ரின் வந்து கம்மியாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க பிளாஸ்மா விட கம்பேர் பண்ணும்போது. அப்போ பிளாஸ்மாவுக்கும் டிஷ்யூ ஃப்ளூயிடுக்கும் வித்தியாசம் தெரியணும்ல. அடுத்த வீனஸ் எண்டு, அதாவது கேப்பிலரி முடிஞ்சோடனே உங்களுக்கு அடுத்தது யார் வரா, அதாவது வீனஸ் எண்டு. வீனஸ் என்னன்னு அர்த்தம், வெனுலோஸ்னு நம்ம சொல்கிறோம். வெனுலோஸ்லாம் சேர்ந்து வெயின்ஸ் உருவாக்கும், வெயின்ஸ்லாம் சேர்ந்து உங்களுக்கு வீனக்கேவா அதான் கொடுத்துருக்காங்க. அட் த வீனஸ் எண்ட் ஆஃப் த கேப்பிலரி பெட் வாட்டர் பொட்டன்ஷியல் கிரேட்டராக இருக்குது தென் தட் ஆஃப் த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃப்ளூயிட் ஃப்ரம் த டிஷ்யூலேருந்து எங்கே செய்யுது, ஃப்ளோ இன்டு த கேப்பிலரி. கேப்பிலரிக்குள்ளே போயிடுது. டிஷ்யூவில் வாட்டர் வந்து அதிகமாக இருக்குது, அங்கே வீனஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கம்மியாக இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்கலாகவே இது உள்ளே போயிடுது. அந்த வாட்டர் என்ன செய்யுது, ட்ரான் பேக் இன்டு த பிளட்குள்ளே இது போயிடுதுங்கிறாங்க. ஸோ டேக்கிங் வித் த என்னது, வாட்டர் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு பை த செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எங்கே செய்யுது, அந்த பாடிக்குள்ளேயே அந்த பிளட் சர்க்குலேஷனுக்குள்ளேயே போயிடுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த டாபிக் போகலாமா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், காம்போசிஷன் ஆஃப் பிளட்டு. காம்போசிஷன் ஆஃப் பிளட் என்ன அர்த்தம், இரத்தத்தில் உள்ள உட்பொருட்கள் என்னென்னலாம் இருக்குது இரத்தத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது கவனிங்க. ஸோ பிளட் இஸ் த மோஸ்ட் காமன் என்னது பாடி ஃப்ளூயிட். பிளட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம், மோஸ்ட் என்னது, பொதுவாக ரத்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமன் பாடி ஃப்ளூயிட். ரத்தத்தில் உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு திரவ பொருள் என்ன அப்படின்னா பிளட் தான். அதுதான் என்ன செய்யுது, தட் டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த பாடி டு த அதர். உடலில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்சைம், ஹார்மோன், விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸு, ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளட்டு தான். ஓகேவா. ஸோ இட் இஸ் என்னது, பிளட் இஸ் ஏ, ஒன் மார்க்கில் கேட்பாங்க, பிளட் இஸ் ஏ கனெக்டிவ் டிஷ்யூ.
லிக்விட் நேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு திசு பிளட்டு. அது வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அது டிஷ்யூ, அது வந்து ஃப்ளூயிடு, இல்லை போத் ஏ அண்ட் பி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி எபோன்னு கொடுப்பாங்க. இட் இஸ் ஏ கனெக்டிவ் டிஷ்யூ ஃப்ளூயிட் கன்சிஸ்டிங் ஆஃப் அது என்னென்ன இருக்குது, பிளாஸ்மா. அதுதான் லிக்விட் நேச்சரில் இருக்குது ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளட்டில் என்ன இருக்குது, ஃபார்ம்டு எலமெண்ட். ஃபார்ம்டு எலமெண்ட்டை நம்ம எதை சொல்லுவோம், செல்ஸை நம்ம சொல்லுவோம். WBC, RBC, பிளேட்லெட்ஸ். ஸோ இந்த பிளாஸ்மாவுடைய பர்சன்டேஜ் முக்கியமான ஒன்றா இருக்குது. 55% ஆஃப் த டோட்டல் பிளட்டு. டோட்டல் பிளட்டில் 55% என்ன இருக்குது உங்களுக்கு, பிளாஸ்மா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதோட வால்யூமில். ரிமைனிங் 45% வந்து என்ன இருக்குன்னா ஃபார்ம்டு எலமெண்ட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபார்ம்டு எலமெண்ட்னா பிளட் செல்ஸ். WBC, RBC, பிளேட்லெட்ஸ். ஓகேங்களா, அதான் பிளட் செல்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆவரேஜ் பிளட் வால்யூம் எபோட்டு நல்லா தெரிஞ்சுங்க. இது அடுத்த 1 மார்க்கு. நார்மலாக ஒரு 70 கிலோ எடையுள்ள ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ரத்தம் உடலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 லிட்டர் இருக்கும். ஓகேங்களா, எத்தனை லிட்டர் இருக்குது, 5 லிட்டர் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளட் பிளாஸ்மா. ஓகேங்களா, பிளட் பிளாஸ்மா, அதாவது பிளாஸ்மா 7.1.1ல் பிளாஸ்மா இஸ் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் இந்த வாட்டர். அதாவது 55% உங்களுக்கு பிளாஸ்மா இருந்தாலும் அந்த பிளாஸ்மாவில் வாட்டருடைய பர்சன்டேஜ் பாருங்கள், 80லேருந்து என்னது 92% வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்மாவில் வாட்டர் தான் இருக்குது. ஓகேங்களா, விச் இஸ் அதில் இன் விச் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா ப்ரோட்டீன் இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா, பிளாஸ்மா ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ், இன்ஆர்கானிக் பொருட்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, 0.9%. ஓகேவா, அதில் இந்த பர்சன்டேஜ் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆர்கானிக் என்னது கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.1%. ஓகே, அடுத்தது அப்புறம் இதில் வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் இதெல்லாம் அதில் டிசால்வ் ஆகி காணப்படும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன இருக்குது, பிளாஸ்மா ப்ரோட்டீன் எங்கே சிந்தசிஸ் ஆகுது, அடுத்த முக்கியமான ஒன்றா இருக்குது. லிவரில் தான் உங்களுக்கு பிளாஸ்மா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது. என்னென்ன, ஆல்புமின், ஓகே அதை அண்டர்லைன் பண்ணிங்க, குளோபுலின், இன்னொன்று புரோத்ராம்பின். அது இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய திராம்பின் தான் புரோத்ராம்பின் அண்டு ஃபைப்ரினோஜன். மேஜராக 3 தான் கொடுத்துருப்பாங்க NCERT புக்கில், அல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன். இது ஒவ்வொருவோட வேலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்புமின் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யுது அப்படின்னா இட் இஸ் மெயின்டைன் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த பிளட்டு. இரத்தத்தினுடைய அழுத்தத்தை என்ன செய்யுது, பராமரிக்குது. அப்போ நல்லாவே தெரிஞ்சிங்க, பிளட் ப்ரெஷர் ஒருத்தவனுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அல்புமின் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு லோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அல்புமின் எப்படி இருக்குன்னு அர்த்தம், கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த அல்புமினுடைய காம்போனண்ட் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேவா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அல்புமின். ஓகே, அல்புமின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும், ரத்த அழுத்தத்தை என்ன செய்யுது, பராமரிக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் குளோபுலின். இந்த குளோபுலினுடைய வேலை என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபெசிலிட்டேட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் என்னது அயான்ஸ். ஓகேங்களா, அயான்கள் அதாவது அயனிகளை கடத்துது. அப்புறம் என்னது ஹார்மோனை கடத்துது. அப்புறம் என்ன கடத்துது வந்து பார்த்திங்கன்னா லிப்பிடு. அதே கொடுத்துருக்காங்க, அயான்ஸ், ஹார்மோன்ஸ், லிப்பிட் அண்டு அசிஸ்ட் இன் த இம்யூன் ஃபங்க்ஷன். அதான் ரொம்ப முக்கியம், இம்யூன் ஃபங்க்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதாவது இம்யூனோ குளோபுலின்னு சொல்லணும்ல, இம்யூனோன்னா குளோபுலின் அப்படின்னா த குளோபுலின் இன்வால்வ் இன் த இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன், இம்யூன் சிஸ்டத்தில் இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஏன்னா எந்தெந்த ப்ரோட்டீன் எது இதில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாயிடும். நெக்ஸ்ட்டு போத் இதை என்னது புரோத்ராம்பின் அண்ட் என்னது ஃபைப்ரினோஜன் ரெண்டுமே எதில் இன்வால்வ் ஆகுது, பிளட் கிளாட்டிங். பிளட் கிளாட்டிங்னா என்ன சொல்லுவீங்க தமிழில், ரத்தம் உறைதலில் பயன்படுது. இப்போ ஒரு பையனுக்கு இல்லை ஒரு பர்சனுக்கு இப்போ ஃபைப்ரினோஜனே இல்லைன்னு வச்சிங்கன்னா அவனுக்கு சின்ன ஒரு காயம் ஏற்படுது, என்ன ஆகும், ப்ரொஃபீஸ்டு ப்ளீடிங் ஆஃப் த பிளட், லாஸ் ஆஃப் பிளட்டு. ஓகேங்களா, அப்போ கிளாட்டிங்கில் ஃபெயிலியர், இதெல்லாம் காரணம். அதான் தெரிஞ்சுக்கிங்க. அப்போ என்னென்ன ப்ரோட்டீன் இருக்குது அதோட ரோல் என்னங்கிறது ரொம்ப முக்கியம்.
அப்புறம் ஆர்கானிக் கான்ஸ்டியூயன்ட்ஸாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்கானிக் கான்ஸ்டியூயன்ட்ஸ் இன்க்ளூட் யாரெல்லாம் இருக்காங்கன்னா யூரியா, அமினோ ஆசிட், குளுக்கோஸ், ஃபேட்டு, விட்டமின் இதெல்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கான்ஸ்டியூயன்ட். ஓகேங்களா? ஆர்கானிக் என்னது கான்ஸ்டியூயன்ட்ஸ். இன்ஆர்கானிக்காக வந்து பார்த்திங்கன்னா குளோரைடு, கார்பனேட்ஸ், பாஸ்பேட்டு, பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம் இந்த அயான்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு த காம்போனண்ட் ஆஃப் த பிளாஸ்மா இஸ் நாட் ஆல்வேஸ் எப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்காதுங்கிறாங்க. இம்மிடியட்லி ஆஃப்டர் ஏ மீல் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, த பிளட் இன் த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் ஹேஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் இருக்கும். ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டினில் உள்ள அந்த மைக்ரோவேவ்லி அப்சார்ப் பண்ண ஃபுட்டெல்லாம் எங்கே போகுது, ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் மூலமா லிவருக்கு போகுது. அப்போ அங்கே குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும். இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் குளுக்கோஸ் ஃப்ரம் த இன்டெஸ்டினல் ட்ராக் இன்டு த லிவர். அதனால் வேர் இட் இஸ் ஸ்டோர்டு எக்ஸஸாக உள்ளது குளுக்கோஸ் அங்கே ஸ்டோர் ஆகுது. ஆனால் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த குளுக்கோஸ் இன் த பிளட் கிராஜுவலி ஃபால். இங்கே ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் லெவல் குறையும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த குளுக்கோஸ் இஸ் அப்சார்ப்டு. அதாவது கிளைக்கோஜனில் ஸ்டோர் ஆகிட்டு உள்ளது குளுக்கோஸாக மாறி யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதே போல் இஃப் டூ மச் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் கன்சியூம்டு, நீங்கள் அளவுக்கு அதிகமாக பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிங்க. என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து குளுக்கோஸ் மாதிரி என்ன செய்யாது அப்படின்னா ஸ்டோர் ஆகாது. குளுக்கோஸ் மாதிரி என்ன செய்யாது உங்களுக்கு அது ஸ்டோர் ஆகாது. ஏன்னா குளுக்கோஸ் எக்ஸஸாக உள்ளது கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகிருக்கு. கொஞ்சம் நல்லா சாப்பிட்றோன்னா நல்லா குளுன்னு இருக்கான்னா என்ன அர்த்தம், லிவர் அண்ட் மசில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் ப்ரோட்டீன் அப்படி கிடையாது. ஏன்னா ப்ரோட்டீன் இஸ் டைஜஸ்ட் பண்ணும்போது அது அமினோ ஆசிடாக சிம்பிள் மாலிகுலாக மாறுது. ஓகேங்களா? த ப்ரோட்டீன் இஸ் கன்சியூம்டு. அதாவது இஃப் டூ மச் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் கன்சியூம்டு த பாடி கேனாட் ஸ்டோர் எக்ஸஸ் ஆஃப் அமினோ ஆசிட். அளவுக்கு அதிகமான அமினோ ஆசிடை அது ஸ்டோர் பண்ணாது. ஓகேங்களா? ஃபார்ம்டு ஃப்ரம் த டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன் டைஜஷன்லேருந்து வரக்கூடிய அமினோ ஆசிட் அது பாடிக்கு எவ்வளோ தேவையோ அவள் தான் யூட்டிலைஸ் பண்ணும். எக்ஸஸாக உள்ளது என்ன செய்யுது, அங்கே தான் லிவர் என்ன செய்யுது, பிரேக் டவுன் த எக்ஸஸ் ஆஃப் அமினோ ஆசிட். அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அமினோ ஆசிடை என்ன செய்யுது, பிரேக் டவுன் பண்ணுது, உடைக்குது. அண்ட் ப்ரொடியூசஸ் யூரியா. அப்போ யூரியா எங்கே உருவாகுது அப்படின்னு ஒரு 1 மார்க்கு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லணும், லிவர் அப்படிங்கிறத நீங்கள் பதில் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ பிளட் இன் த ஹெப்பாட்டிக் என்னது வெயின் ஹேஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரியா. அதில் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயினில் வந்து பார்த்தா யூரியா அதிகமாக இருக்குது. தென் த பிளட் அதர் என்னது வெசல்ஸ், எந்தெந்த வெசலை காட்டிலும் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயினை காட்டிலையும் ஹெப்பாட்டிக் ஆர்டரியை காட்டிலும் உங்களுக்கு ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் அதாவது பிளட் வந்து பார்த்திங்கன்னா ஹெப்பாட்டிக் வெயினில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. எதை தவிர அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் அண்டு ஹெப்பாட்டிக் ஆர்டரியை கம்பேர் பண்ணும்போது மற்ற இரத்த குழாய்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஓகேவா? அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ம்டு எலமெண்ட். ஃபார்ம்டு எலமெண்ட்னு அர்த்தம் ஆக்கக்கூறுகள். ரத்தத்தில் என்னென்ன ஃபார்ம்டு எலமெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது ஃபார்ம்டு எலமெண்ட்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நான் சொன்னது தான். ரெட் பிளட் செல்ஸ் ஆர் கார்பசெல்ஸ், இரத்த சிவப்பு செல்கள். அதுக்கு இன்னொரு பேர் எரித்ரோசைட். எரித்ரோனா ரெட் கலர்னு அர்த்தம், சைட்னா செல்லு, சிவப்பு செல்கள், இரத்த சிவப்பு செல்கள். அதே போல் ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் கார்பசெல்ஸ். அதில் லியூகோனாலே ஒயிட்னு அர்த்தம், சைட்னா செல்லு, அது இரத்த வெள்ளை செல்கள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. அதுக்கப்புறம் பிளேட்லெட்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்டு என்னது ஃபார்ம்டு எலமெண்ட். இதெல்லாம் சேர்ந்தது தான் செல் பொருட்களாக எங்கே இருக்குது அப்படின்னா ரத்தத்தில் இருக்குது. ஓகேவா? இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ். என்ன பார்க்க போகிறோம், இரத்த சிவப்பு செல்கள். கவனிங்க, உள்ள செல்களிலே அதிக அளவு காணப்படக்கூடிய செல் தான் வந்து பார்த்தோன்னா ரெட் பிளட் செல்ஸ். தேர் ஆர் about 5 million to 5.5 million of RBC, cubic millimeter of blood in the healthy man.
ஆண்களில் வந்து பார்த்திங்கன்னா 5லிருந்து 5.5 மில்லியன் இருக்குது, என்ன இருக்குது, ஆர்பிசி இருக்குது. ஆனால் பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா அது 1 மார்க் தான், நோட் பண்ணிங்க. பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா 4.5 to 5 மில்லியன். ஓகேங்களா? அப்போ பெண்களை விட ஆண்களுக்கு ஆர்பிசியோட கவுண்ட் அதிகமாக இருக்குது. 4.5 to 5 மில்லியன் ஆர்பிசி பெர் என்னது கியூபிக் மில்லிமீட்டர் இன் ஹெல்தி விமன், பெண்களில். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஆர்பிசிஆர் என்னது ரொம்ப சின்னதாக இருக்கும். வித் இந்த டயாமீட்டர் அடுத்த 1 மார்க்கு 7 மைக்ரோமீட்டர். டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டயக்ராம் பாருங்கள். இதனுடைய ஆரம் எவ்வளோ இருக்குது, 7 μm மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிசி இஸ் ஷோன் இன் ஃபிகர். அதில் கொடுத்தாச்சு. த ரெட் கலர் ஆஃப் த ஆர்பிசி, ஏன் அது ரெட் கலர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் என்னது ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ், சுவாச நிறமிகள் அதில் இருக்கிறது தான் முக்கியமான காரணம். அதுக்கு பேர் தான் ஹீமோகுளோபின். கரைந்த நிலையிலே எங்கே இருக்குது, அந்த செல்களோட சைட்டோபிளாசத்தில் இருக்குது. டிசால்வ்ட் இன் சைட்டோபிளாசம் ஆஃப் த ஆர்பிசி. ஓகே, அது ரத்தம் உறையாமல் போகுதுன்னு சொன்னாலும் பிளேட்லெட்ஸில் அதுக்கு பேர் ஹீமோஃபிலியா, அதையும் நோட் பண்ணிங்க. ஹீமோகுளோபின் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் என்னது ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். ஹீமோகுளோபின் தான் என்ன செய்யுது, கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை கேரி பண்ணுது அண்ட் ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வித் என்னது ஃப்ளூயிட் அவுட் சைடு த செல். அதே போல் டிஷ்யூ ஃப்ளூயிட்லையும் இந்த வேலைகளை பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்பிசியோடைய ஷேப் கேட்டாங்கன்னா அப்படின்னா த பைகான்கேவ் ஷேப்டு ஆர்பிசி இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வால்யூம் என்னது ரேஷியோ. அது பைகான்கேவ் ஷேப்பில் இருக்கிறதுனால ஒன்று சர்ஃபேஸ் ஏரியா ஒன்று அதிகமாக இருக்குது, ஏன்னா வளைந்து காணப்படுது, ஒரே நேராக இல்லாமல் குடிந்து காணப்படுறதுனால உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குது. அதனால் ஆக்சிஜன் டிஃப்யூஸ் குயிக்லி இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். அதே போல் இது பைகான்கேவ், 2 பக்கம் குழியாக இருக்கிறதுனால ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஈஸியாக அது என்ன செய்யுது, எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, டிஃப்யூஸ் ஆகுது குயிக்லி. ஓகேங்களா? ஆக்சிஜன் டிஃப்யூஸ் குயிக்லி இன் அவுட் ஆஃப் த செல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்பிசி ஆர் டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ். இது ரொம்ப முக்கியமான 1 மார்க்கு. இங்கே தான் உங்களுக்கு கேட்பாங்க, என்னென்ன ஆர்பிசியில் என்னென்னலாம் இல்லை. ஆர்பிசி டிவைட்னா ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா இல்லை, ரிபோசோம் இல்லை, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்லை. ஓகேங்களா? இதெல்லாம் இல்லை, செல் ஆர்கனெல்லாம் இல்லை. ஏன் இல்லை? அப்போ தான் அதால் என்ன செய்ய முடியும், மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை அதால் கேரி பண்ண முடியும். மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கேரிடு வித் த ஹெல்ப் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது நோட் பண்ணிங்க, முக்கியமானது. ஆப்சன்ஸ் ஆஃப் தீஸ் ஆர்கனல் அக்காமடேட் மோர் ஹீமோகுளோபின். அந்த ஆர்கனல்ஸ்லாம் இல்லாததுனால அதனால் நிறைய ஹீமோகுளோபினை கேரி பண்ண முடியும் ஒரு ஆர்பிசி. ஓகேங்களா? ஆர்பிசி வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை கேரி பண்ணுது. ஓகே, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்கனல்ஸ் அக்காமடேட் மோர் ஹீமோகுளோபின் தேர் பை மிக்சிங் த என்னது ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் த செல். ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஒரு ஆர்பிசியில் எவ்வளவு வந்து ஹீமோகுளோபின் இருக்கும், ஹீமோகுளோபின் மாலிகுலோட நம்பர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? த ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஆர்பிசி இன் த ஹெல்தி இண்டிவிஜுவல். ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலோட, ஒரு உடல்நலமிக்க மனிதரோட ஆர்பிசியினுடைய வாழ்நாள் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 120 நாள், 120 days. ஆஃப்டர் தி ஆர் டிஸ்ட்ராய்டு இன் த என்னது ஸ்ப்ளீன். அதுக்கப்புறம் அது எங்கே அடிக்கப்படுது அப்படின்னா, ஸ்ப்ளீன்னா என்னென்னா மண்ணீரல். ஆர்பிசி ஏஜ்டு ஆர்பிசியை அடிக்கிறதுனால அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரேவியார்ட் அப்படின்னு சொல்கிறோம். கிரேவியர்னா சுடுகாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் தான். ஆர் என்னது சிமெண்ட்ரி ஆஃப் ஆர்பிசி. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்சிஆர்டி புக்கில் மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 120 days மேலுக்கும் 110 days வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படி ஹீமோகுளோபின் அழிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அயன் காம்பவுண்ட் ரிட்டர்ன் டு த போன் மேரோ. அதில் அந்த ஃபெரஸ் குரூப்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எங்கே போயிடுது அப்படின்னா மறுபடியும் போன் மேரோக்கே போயிடுது. ஃபார் ரீயூஸ். ரீயூஸ்னால் என்ன அர்த்தம், மறுபடியும் அது சிந்தசைஸ் பண்ணுவதற்கு
எங்கே போயிடுது அப்படின்னா போன் மேரோக்குள்ளேயே போயிடுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஆனால் கிரேவியர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, அயன் காம்பவுண்டு என்னது ரியூஸ் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதான் அயன் காம்பவுண்டு ரிட்டர்ன் டு த போன் மேரோ ஃபார் யூஸ், மறுபயன்பாட்டுக்காக போன் மேரோக்குள்ளே போயிடுது அப்படின்னா அங்கே தானே உங்களுக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எரித்ரோபாய்டின். எரித்ரோபாய்டின்னா அது ஒரு ஹார்மோன். ஓகே, எரித்ரோபாய்டின் என்னது, அது ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் யார் செக்ரேட் பண்ணுறா அப்படின்னா கிட்னி. இன் ரெஸ்பான்ஸ் டு த லோ ஆக்சிஜன் ஹெல்ப்ஸ் இன் த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் த ஸ்டெம் செல்ஸ் ஆஃப் த போன் மேரோ. ஓகே, அதாவது என்ன ஆக்சிஜன் எப்போ குறையும், இப்போ நம்ம என்னது இந்த சம்மர் டேஸில் கொடைக்கானல் ஊட்டி போகிறோம்னு வச்சிங்களேன், அந்த ஹில் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுடைய ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம பாடி என்ன செய்யும், அதுக்கு ஆக்சிஜன் தேவை, இருக்கிற ஆர்பிசி பத்தாது. அதனால் அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆர்பிசி செல்களை ப்ரொடியூஸ் பண்ணும். எதுக்காக, டு காம்பன்சேட்டு ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி, ஆக்சிஜன் குறைபாடை சரி செய்வதற்கு இந்த வேலைகள்லாம் செய்யும். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது, எரித்ரோபாய்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது மறுபடியும் சொல்கிறேன், எரித்ரோபாய்டின் செக்ரேட் பை த கிட்னி ஹெல்ப்ஸ் இன் த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் த ஸ்டெம் செல். அந்த போன் மேரோவில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸு டு எரித்ரோசைட்டாக மாறுது, ஸ்டெம் செல்ஸு ஆர்பிசியாக மாறுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, எரித்ரோபாய்சிஸ் இன் அடல்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். நெக்ஸ்ட்டு த ரேஷியோ ஆஃப் என்னது, ரெட் பிளட் செல்ஸ். ரெட் பிளட் செல்ஸோட ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ரெட் பிளட் செல்ஸ் ஆஃப் த ரேஷியோ அது எந்த விகிதத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதில் blood cells, red blood cells ratio of the red blood cells to blood plasma is expressed. blood plasma இருக்கக்கூடிய red blood cells எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹெமட்டோக்ரீட், அதுக்கு பேர் பேக்கடு செல் வால்யூம்னு பேர். ஓகேங்களா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோடு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு ஆர்பிசி செல்லில் எத்தனை மாலிகுல்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் என்ன செய்யணும், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.